ஆக்ட்ரஸ் அனன்யா ராஜ் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணுங்க. ஸோ அவங்க இறந்து போய் கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்ட ஆயிப்போச்சு. ஸோ அவங்க இறந்து போன அந்த விஷயத்த அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து 1 மாசம் கிட்ட வெளிய சொல்லவே இல்லங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அனன்யா அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அந்த ஆக்ட்ரஸோடைய Instagram ப்ரொஃபைல்லயே அந்த பெண் இறந்து போயிருக்கக்கூடிய செய்திய போட்ட பிறகு, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து போட்ட பிறகு, இத கேள்விப்பட்ட அவங்களுடைய ஃபேன்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய இண்டஸ்ட்ரி சார்ந்து இருக்கக்கூடிய சக தொழிலாளிகள், தோழர்களா இருக்கட்டும், பயங்கர ஷாக்கிங் ஆயிருக்காங்க. என்ன நடந்திருக்கு? ஏது நடந்திருக்குன்றத உங்ககிட்ட வந்து ஒன் பை ஒன்னா சொல்லிர்றேன். அதாவது அனன்யா ராஜ் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு 27 வயசு பெண்ணுங்க. அவங்க ஒரு ஆக்ட்ரஸ். இவங்க வந்து பாலிவுட்ல வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரி சார்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க. ஸோ அந்த மாரி அழகான, அறிவான ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய பெண் தான் அனன்யா ராஜ் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அந்த ஆக்ட்ரஸ். இவங்க வந்து முதல்ல வந்து மும்பைல வந்து இந்த மாடலிங்கு, மியூசிக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்ல வந்து அப்பியர் ஆவாங்க. ஸோ அதன் மூலமாக தான் அவங்க வந்து பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி ஹிந்தி, தெலுங்கு இது போன்ற படங்கள்ல நடிச்சு பிரபலமானாங்க. கடந்த 2016ஆம் ஆண்டு "செவன் ஹார்ஸ் டூ கோ" அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்துல நடிச்சு, ஸோ இவங்க வந்து சினிமா துறையில அவங்களுடைய கால் தடத்த வந்து பதிவு செய்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க தெலுங்கு சார்ந்த படத்திலயும் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அங்க தெலுங்கு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ரீஜியன் சார்ந்து இருக்கக்கூடிய சில படங்கள்ல அவங்க வந்து நடிச்சிருப்பதாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரீசென்ட் டைம்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, என்னடா இவங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து எந்த ஒரு போஸ்டும் வரலையே Instagramல அப்படின்ற மாரி அவங்களுடைய ஃபேன்ஸ் நெறைய பேர் வந்து அப்பயே இது சம்மந்தப்பட்டு பல டவுட்ஸ் வந்து பட்டிருந்தாங்களாம். ஸோ இவங்க வந்து ஆக்டிவா இருந்தா நெறைய போஸ்ட் வந்து போட்டுட்டு இருப்பாங்களே, இப்ப இது போடலையே அப்படின்ட்டு பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சி குடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட் வந்து அதே அனன்யா அவர்களுடைய Instagram பக்கத்துல வந்து போட்டிருக்காங்க. அது யார் போட்டுட்டு இருக்காங்கன்னு போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது, அதாவது அனன்யா அவர்களுடைய ஃபேமிலி பெர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களே அந்த போஸ்ட்ட வந்து அனன்யா அவர்களுடைய Instagram பக்கத்துல வந்து போட்டிருக்காங்க. இந்த மாரி அனன்யா அவர்கள் வந்து ராணி மாரி வாழ்ந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, திறமையான ஒரு பெண்ணுங்க அவங்க. ஸோ, அவங்க தூக்கத்திலேயே இறந்து போயிருப்பதாக, ஸோ அவங்களுடைய ஃபேமிலி பெர்சன்ஸ் மென்ஷன் பண்ணி அந்த போஸ்ட்ல வந்து போட்டிருக்காங்க. இத தாண்டி அவங்க எதனால இறந்தாங்க? டெத்துக்கு என்ன ரீசன் அப்டின்ட்டு ரொம்ப இன் டெப்த்தா அவங்க வந்து நெறைய டீட்டெயில்ஸ் வந்து குடுக்கவே இல்ல. ஸோ இந்த மாரி ஒரு தகவல மட்டும் Instagramல போட்டு அவங்க பதிவு பண்ணி விட்டது, பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கா அவங்க சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில வந்து பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய ஃபேன்ஸ்ல இருந்து, ஃபாலோவர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங். என்னய்யா ஜூலை மாசம் செத்து போயிருக்காங்க. இப்போ இது சம்மந்தப்பட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் அது சம்மந்தப்பட்டு நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே! இதுல பல சந்தேகங்கள் வேற எழுப்பி விட்டுட்டு இருக்கு. பல பேர் கமெண்ட் செக்ஷன்ல பல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. லிட்டரலி அவங்களுடைய ஃபேன்ஸால அத வந்து ஏத்துக்கவே முடியல. ஸோ இது என்ன கதை? 1 மாசமா சொல்லாமயா இருக்கிறது? அப்டின்ட்டு ஸோ எத்தன கேள்விகள் வந்து அனன்யா அவர்களுடைய ஃபேன்ஸ் அவங்க கேட்டுட்டு வராங்க. ஸோ இது சம்மந்தப்பட்டு அவங்களும் ஐ திங்க் எந்த ஒரு டெத்துக்கான காசு எப்படி அவங்க வந்து இறந்தாங்க? தூக்கத்திலே இறந்தாங்க. எப்படி இறந்தாங்க? ஹார்ட் அட்டாக்கா? இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா? அப்டின்ட்டு எதுவுமே சொல்லாதது ஒரு வகையான சலசலப்ப வந்து எழுப்பி விட்டுருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க இன்னும் சொல்லியிருக்காங்க. அந்த பெண் வந்து உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் பல பிரச்சனைகள வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமா அதெல்லாமே சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இது போன்ற ஒரு சோக நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பம் எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும். ஸோ அந்த பிரைவசிக்காக தான் இவங்க வந்து இவ்வளோ நாள் இது வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு பல பேரால பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. பட் இந்த காஸ் ஆஃப் டெத் தெரியாத இந்த விஷயம் மட்டும் பல நபர்களால இப்போ முணுமுணுக்கக்கூடிய விஷயங்களாக மாறியிருக்கு. ஏன்னா என்ன ரீசன், ஏது ரீசன்ன்ட்டு தெரியணும்ல. பட் எதுவுமே தெரியாம அந்த பெண் இறந்து 1 மாசம் கிட்ட ஆயிப்போச்சு. ஸோ இப்ப தான் அத பத்தி இன்ஃபார்ம் பண்றாங்க. எனிவே நண்பர்களே, நம்ம வந்து இந்த ஆக்ட்ரஸ், இந்த சினி ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து பெருசா நினைப்போம். ஸோ அவங்க வந்து ஹெல்த்த வந்து அவ்ளோ அழகா கட்டி காப்பாத்துவாங்க அப்படின்ற மாரி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு அவங்கள வெளிப்படையா பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு பிம்பம் தான் தோன்றும். பாருங்களேங்க, அது போன்ற சினிமா ஆக்ட்ரஸே இந்த இடத்துல வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த உடம்பு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும்ன்றலாம் கிடையாது. அது எல்லாருக்குமே வரும். அது வந்து யார்கிட்டயும் பாரபட்சம் பார்க்காதன்றது தான் இது போன்ற இந்த விஷயங்களின் மூலமாக நம்மளுக்கு வந்து வெளிய அப்பட்டமாக தெரிய வருது. ஸோ தயவு செஞ்சு நம்ம எல்லாருமே போயிட்டு வருஷத்துல ஒரு வாட்டியாச்சும் ஃபுல் பாடி செக்கப் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற மாரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறி நம்ம ஒரு விதமாக வந்துட்டோம் இப்போ. ஸோ அந்த காலகட்டத்தில வந்து உழைக்கிற மாரி இப்ப வந்து யாருமே உழைக்கிறது கிடையாது. எல்லாருக்குமே ஈஸியான ஜாப் ஆயிடுச்சு. எல்லாமே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. யாருக்கும் வேர்வை வர அளவுக்கு பெருசாலாம் ஜாப் பண்றதில்ல. அப்படியே ஜாப் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் படுத்து தூங்கிறது, திருப்பியும் ஃபுல்லா சாப்பிடுறது, எழுந்து அப்படியே வேலைக்கு போறது, தூங்குறது. அது போன்ற ஒரு ரொட்டீன்ல தான் நம்ம வந்து பழகியிருக்கோம். ஸோ அதை தாண்டி உடற்பயிற்சி பண்றது, ஜிம்முக்கு போறது, வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்றதுன்றது சுத்தமா இல்லாம போயிடுச்சு. ஸோ அதனால சில நோய்கள் நம்மளுக்கு தெரியாமயே நம்மளோட உடம்புல வந்து இருக்கலாம். ஸோ வேலை எனும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நம்மள எப்படி உள ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கும் அப்படின்றத வந்து இது போன்ற சம்பவங்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கிறது நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லது அப்படின்ற மாரி தான் சொல்ல தோணுது. எதனா நோய் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா முன்னாடியே நம்ம வந்து பிரிவென்ட் பண்ணிக்கலாம். அதற்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாகவும் நம்ம வந்து அவேர்னஸ் தான் எடுத்துக்க முடியும். எனிவே இந்த இடத்துல வந்து அனன்யா ராஜ் அவர்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல்களை என் சார்பாக பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.